Hello friends, welcome to Archana's delicious recipes. நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சன்னா மசாலா கிரேவி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இந்த கிரேவி பூரிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் செஞ்சு முடிச்சிரலாம். எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி first time நம்மளோட சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸா இருந்தா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல ஓவர்நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற சன்னாவை சேர்த்துக்கலாம். சன்னாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி விசில் போட்டுட்டு 3 விசில் வரைக்கும் இதை விட்டுக்கலாம். 3 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. நம்மளோட சன்னா இந்த அளவுக்கு வெந்து வந்தாவே போதும். நீங்க 4-5 விசில் விட்டுட்டீங்கன்னா இது கொழ கொழன்னு வெந்துடும். 3 விசிலே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சன்னா மசாலா கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடான உடனே 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயில் லைட்டாக இது போல் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இது எல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் நம்ம எண்ணெயிலேயே வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், எல்லா மசாலாவையும் சேர்த்த பிறகு மசாலாவோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவோட வாசனைலாம் போயிருச்சு. கூடவே ஒரு 3 பெரிய தக்காளியே இது போல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். எதுக்காக இந்த சன்னா மசாலா கிரேவிக்கு வெங்காயம் தக்காளியெலாம் அரைச்சி சேர்த்துறோன்னா இது போல் சேர்த்தும் பொழுது நம்மளோட கிரேவி நல்லா திக்னஸாக வரும், அதனால் நம்ம சேர்த்துக்கிறோம். தக்காளியெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் வேக வச்ச சுண்டலை கொஞ்சமாக எடுத்து இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட கிரேவி எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சுண்டலை சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்க்கலனாலையும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். அது சேர்த்தோம்னா கொஞ்சமாக புளிப்பு சுவையோட நல்லாயிருக்கும் நம்மளோட கிரேவி. சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுருங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சுண்டல் வேக வைக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டோம், அதனால் நீங்கள் பார்த்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சமாக மிக்சியில் சன்னா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சன்னாவை இது போல் மிக்சியில் அரைச்சி சேர்க்கும் பொழுது நமக்கு கிரேவி வந்து நல்ல திக்னஸாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும். அதனால தான் நம்ம இது மாதிரி அரைச்சி சேர்க்குறோம். எப்போ சன்னா செஞ்சாலுமே இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட சன்னா கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடியாகி வந்துருச்சு. இந்த கிரேவி பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சன்னா மசாலா கிரேவி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.